வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது தமிழ் எஃப்எம். நான் உங்கள் அன்பு தோழி சௌந்தர்யா. சேனலை முதன்முறையாக கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேட்கவும், பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். கதையின் பெயர் லாபம். அன்றைய காலை பொழுது அழகாகவே விடிந்தது. எழிலரசன் தன் பணிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார். அவர் மனைவி விசாலம் அவருக்கு தேவையான காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார். எழிலரசன் குளித்து முடித்து இறைவனை வணங்கிவிட்டு நெற்றியில் திருநீற்று பட்டையுடன் வந்து அமர அவருக்கு சூடான தோசையை பரிமாறினார் விசாலம். அதை உண்டபடியே எழிலரசன், ஏமா விசாலம், துரை எழுந்துட்டாரா என்று கேட்க அவர் கேள்விக்கு பதிலாக வந்து நின்றான் ராகுல். எழிலரசன் விசாலம் தம்பதியரின் ஏக வாரிசு. காலையிலே என்னை வம்பிழுக்கலன்னா உன் வீட்டுக்காரருக்கு பொழுதே விடியாதாமா என்றான் ராகுல் கேலியான குரலில். இங்க பாரு ராகுல், அவர் உன் அப்பா, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசு என்று கண்டித்தபடியே அவனுக்கு காஃபியை கொடுத்தார் விசாலம். ஆமா, அப்பாதான், யார் இல்லைன்னு சொன்னது என்று முணுமுணுத்தபடியே காஃபியை பருகினான் ராகுல். அதன் பின் எழிலரசன் வேலைக்கு கிளம்பிவிட தன் தாயிடம் சென்று குறை கூற தொடங்கினான். ஏம்மா இந்த அப்பா மட்டும் இப்படியே இருக்காரு? அவருக்கு என்னடா குறைச்சல்? நல்லா தானே இருக்காரு. ஏம்மா இப்படி செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதில் தான் போதுமான வருமானம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை? இதில் என்ன வேற அங்கே வந்து வேலை செய்ய சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண சொல்கிற? அம்மா, இந்த வேலையை விட்டுட்டா கடையை வித்துடலாம். அதில் வர்ற பணத்தை முதலீடாக போட்டு புது வியாபாரம் ஆரம்பிக்கலாம். லாபமும் நிறைய வரும். அது நடக்காது ராகுல். இது உங்கள் அப்பாவோட தொழில். அவர் அதை முழு மனசோடு செய்கிறாரு. அதுக்கேற்ற பலன் இருக்கோ இல்லையோ, அவர் அதை செய்கிறாரு, இனியும் செய்வார். அதனால் அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு என்றார் விசாலம். எனக்கு பணம் வேணும். புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன். அப்போது இது வரைக்கும் செஞ்ச தொழிலெல்லாம்? அம்மா, இது புது வருகம்மா. மார்க்கெட்டில் இப்போ இதுக்கு இருக்கிற வரவேற்பு அதிகம். அதனால் கண்டிப்பாக நஷ்டம் வராது. நீ இதுக்கு முன்னாடி புது தொழில் ஆரம்பிக்கும் போதும் இதையே தான் சொன்ன, இப்போவும் இதையே தான் சொல்கிற. ஏன் ராகுல், உங்ககிட்ட நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு மாற்றி பேசுகிற? பேச்சுக்கே இடமில்லை, அப்படித்தானே என்று கூறும் தாயை கோபமாக பார்த்து, இனி உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டேன், எனக்கு தேவையானதை நானே பார்த்துக்கிறேன் என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினான் ராகுல். இப்படி செய்யும் செயல் எதிலும் நிலையில்லாமல் இருக்கும் மகனை நினைத்து கவலை கொள்ள தொடங்கினார் விசாலம். இரவு எழிலரசன் வந்ததும் நடந்ததை கூறி அவரிடம் ஆறுதல் தேட நினைத்தார். அதற்கு எழிலரசன், கவலைப்படாதே விசாலம், அவனும் புரிஞ்சுப்பான். அவனுக்கு எடுத்த எடுப்பிலேயே லாபம் வந்து கொட்டணுங்கிற நினப்பு உடையும் போது கண்டிப்பா மாறிடுவான். அவனுக்கு ஒன்றும் புரியல. நான் செய்கிற வேலையில பெரிய லாபம் இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் இத்தனை வருஷம் அவன் படித்தது கேட்டதெல்லாம் வாங்கி தந்தது, இப்போது தொழில் தொடங்குறேன்னு கேட்குறப்பெல்லாம் பணம் வந்தது, இதெல்லாம் அந்த வேலையில் இருந்து தான் வந்ததுன்னு புரியலை. அது புரியும் போது கண்டிப்பாக மாறிடுவான். அவன்கிட்ட பெருமையாக சொல்லு, லாபங்கிறது பணமாக கையில் இருந்தாலான்னு இல்லை, தேவையாக நிறைவு செஞ்சால் அதுவும் லாபம்தான். இது எனக்காக நான் சொல்லலை, அவனோட எதிர்காலத்துக்காக தான் சொல்கிறேன் என்றவர் கொஞ்சம் இடைவெளி விட்டு, விசாலம், அவன் கேட்ட பணத்தை தர நானே ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அவன் இந்த தொழிலை பற்றி விசாரிக்கும் போதே தெரியும், கண்டிப்பாக கேட்பான்னு. நாளைக்கு நைட் தரேன், அவன்கிட்ட கொடுத்துடு. என்னங்க நீங்களும் அவன் இழுத்த இழுப்புக்கு எல்லாம் போகிறீங்க? இந்த ஒரு தடவை விடுவாங்க, என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே. அவனே 4 இடத்துல அலைஞ்சி திரிஞ்சு பணத்தை ஏற்பாடு பண்ணினாதான் பணத்தோட அருமை தெரியும் என்றார் விசாலம். நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் விசாலம். ஆனால் என் பையன் இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி நின்னா எனக்கு அது அசிங்கம் இல்லையா? நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, ஆனால் அவன் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். இந்த வயசு அப்படி, அதுக்காக அவனை குறை சொல்லாத. ஆமாம், எப்போவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுங்க. அப்படி இல்லை விசாலம், இப்போ அவன் ஆரம்பிக்க போகிற தொழிலை பற்றி நானும் விசாரித்தேன். நல்ல தொழில், அதுவும் அவனுக்கு பிடிச்ச தொழில். வாய்ப்பு இது, கண்டிப்பாக இதில் அவன் முன்னேறிடுவான் என்றார் நம்பிக்கையுடன். இதையெல்லாம் வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் ராகுல். இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. செய்யும் தொழிலோ வேலையோ எதுவானாலும் முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்தால் அதுவும் நமது லாபம்தான். அதையும் தாண்டி லாபம் தேட அதே தொழிலில் முனைப்புடன் இறங்கி செயல்பட வேண்டும். இதில் லாபம் இல்லை என்று அதற்கு தாவி, அதிலும் லாபம் இல்லை என்று இன்னொன்றுக்கு தாவினால் முன்னேற்றம் என்பதே வாழ்வில் கிடைக்காது. தன் தந்தை அவரின் இத்தனை ஆண்டு காலத்தையும் தான் மீதே முதலீடு செய்துள்ளார். தான் என்றேனும் முன்னேறிவிடுவேன் என்ற நம்பிக்கையில். இந்த உண்மையை உணர்ந்திட்ட ராகுலுக்கு இனி வாழ்க்கை வளமானதாக மாற வெகு காலம் ஆகாது. நன்றி.